அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸிலிருந்து தினமும் 60 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று அந்த முக்கியமான 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. போருக்கு பின் எல்லையை விரிவாக்கும் பணியை ஆங்கிலேயர் மேற்கொண்டனர். அது எந்த போருக்கு பின்? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, பிளாசிப் போருக்கு பின் தான் எல்லையை விரிவாக்கும் பணியை ஆங்கிலேயர் மேற்கொண்டனர். ஹைதர் அலி தனது எந்த கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார்? அவர்னா யாருன்னா, வேலு நாச்சியாருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். அவர் எந்த கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத் என்பது சரியான விடை. எந்த ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பெரும் சவாலாக இருந்தது? அந்த ஆண்டில் தான் ஒரு புரட்சியை வெடித்தது. அது 1857 ஆண்டு தான் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பெரும் சவாலாக இருந்தது. மார்ச் 29 மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது எந்த அதிகாரியை தாக்கினார்? அவர் எந்த நாட்டு அதிகாரி? மார்ச் 29 மங்கள் பாண்டே தனது எதுனா ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார் என்பது சரியான ஒன்று. 1857 ஆண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்ற பகுதி எது? 1857 ஆண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டது தில்லி என்பது, அதாவது டெல்லி என்பது சரியான விடை. இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது எத்தனை ஆண்டுகளுக்கு நீடித்தது? கிழக்கிந்திய கம்பெனியால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கொள்ளையடிக்கப்படும் செயலானது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 190 ஆண்டுகளுக்கு நீடித்தது. இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் முக்கிய மாற்றங்கள், எத்தனை முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன? இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா 2 முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. 1757 ஜூன் 23 நடைபெற்ற எந்த போரில் வங்காள நவாப்பான சிராஜ் உத்தவ்லா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார்? அந்த போர் தான் பிளாசிப் போர் ஆகும். பிரிட்டிஷ் படைகளால் கோபால நாயக்கர் எந்த ஆண்டு வெற்றி கொள்ளப்பட்டார்? பிரிட்டிஷ் படைகளால் கோபால நாயக்கர் எந்த ஆண்டு வெற்றி கொள்ளப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா 1801 ஆண்டு. கூற்று: வகாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டது. காரணம்: டீடு மீர் விவசாயிகள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த நபராக திகழ்ந்தார். இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அத்துடன் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி சரியான விடை. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 ஆண்டு வாக்கில் எத்தனை பக்கோடாக்களாக இருந்தது? கட்டபொம்மனிலிருந்து அந்த நிலவரி வசூல் நிலுவை பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடாக்களாக இருந்தது. கூற்று: ஹாஜி சிரியத்துல்லா என்பவரால் 1819 ஆண்டு பராசி இயக்கம் தொடங்கப்பட்டது. காரணம்: சிரியத்துல்லாவிற்கு பிறகு டூடுமியான் தலைமையேற்றார். இதில் கூற்று தவறு, காரணம் சரியான ஒன்று. 1798 ஆகஸ்ட் 18 யார் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன், அதாவது எங்கு தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார்? அவர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக 1885 இருந்தவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி என்பவர் தான் காங்கிரசின் முதல் தலைவராக இருந்தார். மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து யாரை எதிர்ப்பது என்று முடிவெடுத்தனர்? மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் யாரை? கண்டிப்பாக ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது என முடிவெடுத்தனர். எந்த ஆண்டில் சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் செல்ல துவங்கியது? சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1906 ஆண்டுல தான் மாற்றுப்பாதையில் செல்ல துவங்கியது. அதிக அளவிலான வரி விதிப்பு எதனை பாதித்தது? அதிக அளவிலான வரி விதிப்பு பார்த்தீங்கன்னா வேளாண்மையை பாதித்தது. சிவசுப்பிரமணியனார் நாகாலாபுரத்தில் எந்த தேதி என்று தூக்கிலிடப்பட்டார்? கட்டபொம்மனின் அமைச்சர் அவர் 13 செப்டம்பர் அன்று தூக்கிலிடப்பட்டார். கூற்று: நவாப் கூடுதல் படைகளை மாப்பூஸ் கானுக்கு அனுப்பினார். மாப்பூஸ் கான் வெற்றி பெற்றார்.
இதில் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டுமே தவறானவை. நவாப்புங்கிறது தவறான ஒன்று. இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இண்டிகோ கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 1859ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கூற்று நாயக்க மன்னர்களால் 75 பாளையங்கள் உருவாக்கப்பட்டது. இது தவறு. இவை இரு தொகுதியை கொண்டது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று தவறானது, காரணம் சரியானது. 72 பாளையங்கள் தான் உருவாக்கப்பட்டது. கம்பெனியாரின் நாடு பிடிக்கும் கொள்கைக்கு எதிர்வினையாக முதலில் யாரிடம் இருந்து எதிர்ப்பு வந்தது? அவர் பூலித்தேவரிடம் இருந்து தான் எதிர்ப்பு வந்தது. பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அழைத்த விதம், பாளையக்காரர்கள் ஆங்கிலேய எப்படி அழைத்தாருன்னு பார்த்தீங்கன்னா போலிக்கார் என்று அழைத்தனர். மதுரை நாயக்கராக கிபி 1529 பதவி ஏற்றவர் யார்? மதுரை நாயக்கராக 1529 விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்றார். பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? இது முக்கியமான கேள்வி. விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவருடைய அமைச்சர் அரியநாதர் என்பது சரியான ஒன்று. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்களுள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் எது? அவங்க உருவாக்கப்பட்ட பாளையங்கள் கிழக்கு மேற்கு பாளையங்கள் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருந்தன. எங்கே நடைபெற்ற போரில் மாப்பூஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன? இதுல களக்காட்டில் நடைபெற்ற போரில் தான் மாப்பூஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. மே 1761 பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் வந்தன? பூலித்தேவருடைய 3 முக்கியமான கோட்டைகள் பார்த்தீங்கன்னா யூசுப் கான் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்தன. பூலித்தேவர் இறுதியாக 1767 யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் என்பவரால் 1767ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார். ராமநாதபுரத்தின் அரசர் 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார். இதில் வேலுநாச்சியாரனுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி அவர்தான் ராமநாதபுரத்தின் அரசராக இருந்தார். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் யாருடன் கூட்டணியை வைத்து கொண்டார்? மறைந்து வாழ்ந்த காலத்தில் ஹைதர் அலியுடன் தான் வேலுநாச்சியார் கூட்டணியை வைத்து கொண்டார். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் எந்த பகுதியை அளித்தார்? குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை அளித்தார். கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் பெரும் பகை ஏற்பட காரணம் என்ன? கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் பெரும் பகை ஏற்பட காரணம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரி வசூலிப்பதற்கு படைகளை பயன்படுத்தியது என்பது சரி. கட்டபொம்மன் கோட்டை ரகசியங்களை கம்பெனிக்காக சேகரித்தவர் யார்? கட்டபொம்மனோட கோட்டை ரகசியங்களை கம்பெனிக்காக சேகரித்தவர் ஆன்சர் சரிதான், ராமலிங்கர் ஆவார். பானர்மன் தாக்குதலில் சுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் எந்த இடம்? இது சுப்பிரமணியன் பார்த்தீங்கன்னா கல்லற்பட்டியில் கைது செய்யப்பட்டார். திருநெல்வேலிக்கு மிக அருகேயுள்ள எங்கே முன்பாக இருந்த புளிய மரத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார்? அவர் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அவர்கள் கயத்தாறு பழைய கோட்டை முன்பாக தூக்கிலிடப்பட்டார். பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் சிவகங்கையின் யாருடைய திறமையான படைத்தளபதிகள்? சிவகங்கையின் முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள் தான் பெரிய மருது மற்றும் சின்ன மருது. மருது சகோதரர்களின் கலகம் பரவாமல் தடுக்க கம்பெனியார் எதன் மீது போர் தொடுத்தனர்? கம்பெனியார் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் கலகம் பரவாமல் இருக்க மைசூர் மலபார் மீது போர் தொடுத்தனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கலகத்தில் ஈடுபட்ட 73 பேர் எந்த நாட்டிற்கு கடத்தப்பட்டனர்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அந்த 73 பேரும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள பினாங்கிற்கு கடத்தப்பட்டனர், நாடு கடத்தப்பட்டனர். வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? வங்கப் பிரிவினை இது முக்கியமான கேள்வி. 1905 அக்டோபர் 16 நடைமுறைக்கு வந்தது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? அது முண்டா கிளர்ச்சியின் பின்னணியில் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சிவன்மலை
சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த பகுதி எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா சின்னமலை என்ற பகுதியாகும். கீழ் காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? இதுல தீவிர தேசியவாதியாக இருந்தவர் பிபின் சந்திரபால் ஆவார். திவான் படைகளும் தீரன் சின்னமலையின் படைகளும் எந்த ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன? திவான் படை தீரன் சின்னமலை படைகளும் பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எந்த இடம்? இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் எந்த பகுதி இணைக்கப்பட்டது? 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் பகுதி இணைக்கப்பட்டது. கலெக்டர் ஜான்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் யார்? அவர் தான் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிளைவ். ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் ஆவார். நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? அவங்க தான் சாந்தலர்கள் என்பது சரியான விடை. பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் யார்? பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர்கள் மருதபாண்டியர்கள் ஆவார்கள். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர், முக்கியமான கேள்வி, டூடுமியான் அவர்கள். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு மருது சகோதரர்களால் 1801 வெளியிடப்பட்டது. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எந்த இடம்? இதுவும் முக்கியமான கேள்வி. திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையையும் அவரது சகோதரர்களையும் கைது செய்து சிறை வைத்த இடம் எந்த இடம்? அது பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில் சிறை வைத்தனர். 1818 கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? ஹாஜி சரியத்துல்லா தொடங்கியது பார்த்தீங்கன்னா பராசி இயக்கமாகும். வேலூர் புரட்சி நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? வேலூர் புரட்சி 1806 நிகழ்ந்தது. பருவத்தின் இறுதியில் இண்டிகோ பயிருக்கு விவசாயிகளுக்கு ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தனர். எந்த விலையில் குறைந்த விலையா அதிக விலையா? பருவத்தின் இறுதியில் இண்டிகோ பயிருக்கு குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தனர். அந்த பொருளை வாங்கிட்டு குறைந்த விலையில் தான் விவசாயிகளுக்கு கொடுத்தனர். 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு முன்பே தொடங்கியவர் திலகர் என்பது சரியான ஒன்று. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? அவர் தீனபந்து மித்ரா என்பது சரியான விடை. பின் வருவனவற்றுள் எது எவை சரி? மீர் ஜாபரிடம் இருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழில் புரட்சி மேம்பட முதலீடு செய்தது. 1831-32 அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர். 1855 சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்து கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் தலைமை ஏற்றனர். இதில் இந்த 3 கூற்றுகளும் சரி. 1879 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இது தவறான ஒன்று. கடைசி, பின்வருவனவற்றுள் எது எவை சரி? காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகும். இந்தியாவின் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலே மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோளாக ஒன்றாக இருந்தது. அவங்க அப்படி இல்லை. வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்கச் செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்கப் பிரிவினை நடந்தது. இதில் 1, 3 மற்றும் இது ரைட்டு தான். 1, 3 மற்றும் 4 சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு முக்கியமான 60 கேள்விகள் பார்த்தோம்.
கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.